நல்லவரே, ஆண்டவரே, ஆண்டவர் கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். காலவேளை உங்களோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்படிப்பட்ட வாய்ப்பை தந்ததற்காக திருச்சபை பாஸ்டர் அவர்களுக்கு என் வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த அதிகாலை ஆராதனையில் உங்களோடு அதிகாலையை தேடுகிறேன். கட்டளைதான் வார்த்தைப்படி இந்த அதிகாலையில் நீங்கள் குடும்பங்களோடு இந்த ஆராதனையில் இருப்பதை குறித்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து ஒரு பெருமைப்படுத்தவே மாற்றபடி அந்த பிளஸ் பண்ற ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு கால வெட்கப்பட்டு போகிறார். வாசிக்க கேட்ட சங்கீதம் 63, தேவனே நீ என்னுடைய தேவன், அதிகாலமே உன்னை தேடுகிறேன். மார்னிங்ல நான் உன்னை தேடுறப்பா, அதிகாலத்தில் உன்னை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான இடத்தில் என் ஆத்மா உண்மையில் தாகமாய் இருக்குன்னு சொல்றார். வறண்டு போச்சு, விடாய்த்து போச்சு, தண்ணீரே இல்லாத ஆத்மா உண்மையில் தாகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு பிராக்டிக்கலா தாவீது வனாந்தரத்துல ஒரு பாடின ஒரு சங்கீதம். ஏன்னா வனாந்தரத்துல எப்பவுமே தண்ணி கிடைக்காது, அது பாலைவனம். அந்த இடத்துல அவர் சொல்றாரு, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நான் நேரத்தில் தேடுறப்போ ஒரு 4 வருஷமா நல்ல மழை ஊற்றிக்கிட்டே இருக்கு. பொதுவாக நம்ம ஏரியால எங்களுடைய கிராமம் பார்க்கின்றாங்க. போன வருஷம்லாம் மழை இல்லை. ஒரு நாள் பகலும் 25 மழை, ஒரு வருஷத்துக்கு 1 மழை பெய்ஞ்சிச்சு. ஒரு 24 hours கொஞ்சம் மழை போகுது. குற்றாலத்தில் 4 வருஷமா நல்ல சீசன். இந்த வருஷத்துல அநேக நாட்கள் குளிக்க உண்டான அளவுக்கு தண்ணி. பொதுவாக நம்ம பகுதி இந்த 4 வருஷத்துல ஒரு அற்புதமான மழை. கடந்த ஆண்டுகளில் ரொம்ப வறட்சி. ஒரு 6 வருஷத்துக்கு மேலே தூத்துக்குடி மாவட்டத்துக்கு போயிருந்தேன். செடிகள் எல்லாம் மாடி போச்சு. திருநெல்வேலியில் நான் சாராட்டகருக்காக செக்ரட்டரியா இருந்தேன். அப்போ தண்ணியே இல்லை, மரங்கள் குடிக்க தண்ணி இல்லை, பிள்ளைகளுக்கு ஹாஸ்டலில், பொம்பளை பிள்ளைங்க ஹாஸ்டலில் அந்த பாத்திரத்துக்கு தண்ணி இல்லை. அப்படிப்பட்ட போர். இப்போ பார்த்தா 3-4 போர் போட்டோம், தண்ணி தேடணும், கணத்தை கிளீன் பண்ணோம். சொல்றேன் தான் ஒருத்தர் வந்து கிளீன் பண்ணாரு. அப்படிப்பட்ட கஷ்டங்கள். ஆனால் தண்ணீர் என்பது ஆண்டவர் தேவைப்பட்ட நிச்சயமா தருவார். எங்களுக்கு ஒரு தோட்டம் இருக்கு, தென்னமரம் இருக்கு, அதில் சோளம் போடுவார். 5 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம். தண்ணீர் இல்லை. நான் வந்தேன், எதுக்கு முறையில் இப்போ ஊர்லேயே வந்து முறையில் இல்லை தண்ணி பிடிக்கிறாங்க. டேங்கில் தண்ணி பிடிச்சிக்கிட்டே விற்கிறாங்க. எங்கள் கிணத்துலேயோ 5 போர் போட்டுக்காரு. 5 போர் போட்டாங்க. 5 போர் போட்டால் அவருக்கு தண்ணி இல்லை. ஒரு போர் குறைஞ்சது 80,000 ரூபா செலவு பண்ணியிருக்காரு. 4 லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்காரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. நான் ஒரு நாள் சென்னையிலேருந்து வந்திருக்கிறப்போ விசிட்டாரு உள்ள போனேன். அந்த சோளம்லாம் வாடி போச்சு. என்ன ஒரு மோசமாக இருக்கேன்னு அப்போ அந்த இன்சார்ஜ் சொன்னார், காண்பிச்சார், தம்பி 5 போர் போட்ட தண்ணி இல்லை, ஒரே ஒரு தண்ணி தான் அந்த சோளத்தை அறுவடை பண்ணிடலாம், அந்த அளவுக்கு நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், தண்ணியே இல்லை தம்பியில். அப்போ நான் சொன்னேன், ஜெபத்தோடு சொன்னேன், சார் ஜிஎம்சிஎம்சியில் ஒரு விஷயம் ரிட்டையர் ஆகிட்டாரு, சென்னையில் இருக்கிறாரு, அவர் ஜோம் பண்ணி தண்ணி நாடி பார்ப்பார், அவர் அனுப்புகிறேன்னு. அவர் தம்பி அனுப்புனாரு. உடனே அவருக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணேன், ஐயா நீங்கள் எப்போ வரணும்னு சொல்லுங்க. ஏன்னா நான் ஐயா சொல்லுங்க பிரசிடென்ட் இருக்காருங்க, எப்போ வரணும்னு சொல்லுங்கன்னா நாளைக்கு காலையிலேயே வந்துருக்காங்க. உடனே தக்கல் ஒரு டிக்கெட் போட்டு குற்றாலத்தில் இறங்கி, தென்காசி இறங்கி குற்றாலம் எங்கள் வீட்டில் போய் குளிச்சுட்டு உடனே வந்துட்டேன். அடுத்த நாளே போக வேண்டியவர் சொன்னார், நான் சென்னை போயிட்டேன், 650 அடி போயிட்டேன். 650 அடி போயினால அவர் சொன்னார், காற்றும் புகையும் தான் ஏன் வருது, நான் ஒன்றும் வர மாட்டேது, 600 அடி போனவங்களுக்கு தண்ணி இல்லை, 650 அடி போகிறேன் தண்ணி இல்லைங்க. அப்போ நான் என்ன செய்யறதுன்னு கேட்டேன். நீங்கள் ஒரு பெர்மிட் பண்ணுங்க, ஒரு 50 அடிக்கு ஒரு பெர்மிட் கொடுத்தாங்க, போடுங்க ஐயான்னு போட்டேன். அடுத்து 10 அடியில் இந்த பகுதியில் எங்கேயுமே தண்ணி இல்லை, அந்த போர்டில் தண்ணி இருந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணிருக்கோம். அதுதான் நான் இன்னைக்கு ரெடி பண்ணது. மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்
அப்பொழுது இவர்களெல்லாம் ஒரு கூடு கொடுக்கப்படும். ஒரு அந்த மத்தேயு 6:33 சொல்றாரு. ஜீசஸுடைய மலைப்பிரசங்கம். முதலாவது அதே மாதிரி லூக்கா 12:31 அதே வசனம் சொல்றாரு. முதலாவது first take to the kingdom of God. ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் முதலாவது தேடுங்கள். நாம் கிறிஸ்தவ மக்களை நீங்கள் நானும் என்ன காரியங்கள் செய்தாலும் முதலாவது என்ன பண்றோம்? ஜெபம் பண்ற மக்களாய் காணப்படுகிறோம். எதுக்கு அந்த வார்த்தை அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு? ஒருவேளை நீ காலையில வாசிக்க கேட்ட சங்கீதமும் அதை தான் பண்ணி தேவனுடைய தேவை. நீ என்னுடைய தேவை, நீ என்னுடைய தேவை. அதை அனுபவிச்சு படிக்கிறப்ப நான் வறண்டு போனேன், விடாய்த்து போனேன், தண்ணீரற்ற இடத்துல இருக்க ஒண்ணுமே இல்லை, என் ஆத்துமாவுமே அதான் தாகமாயிருக்கிறவர்கள் ஓ தாகமாயிருக்கிற ஏசாயா 55 சொல்றாரு. ஓ தாகமாயிருக்கிறவர்கள் எங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். யூ கம் டு மீ, என்னிடத்தில் வாருங்கள். மத்தேயு 11:28 சொல்றாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என்னிடத்தில் ஆண்டவரிடத்தில் வாருங்க. நம்ம எங்க போடுறோம்? வியாதி வந்தோடனே டாக்டர்கிட்ட போடுறோம், பிரச்சனை வந்தாலும் லாயர்கிட்ட ஓடுறோம், சண்டை வந்தாலும் போலீஸ் டீச்சருக்கு ஓடுறோம், மாப்பிள்ளை கிடைக்கல மாஸ்டர் பார்த்து எங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை சொல்லுங்க, பொண்ணுக்கு சொல்லுங்கன்னு சொல்றோம். ஆனா எங்க நிக்கிறது இல்லை? முழங்கால நிக்கிறது இல்லை. நம்ம முயற்சி பண்ணியில போய் எனக்கு இப்படி மாப்பிள்ளை வேணும், இப்படி பொண்ணு வேணும்னு சொல்றோம். ஆனா எங்க தேடுறது இல்லை? நம்ம ஆண்டவரை தேடுறது இல்லை. ஆண்டவரை முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அழகா சொல்றேன். ஜீசஸ் அந்த மலைக்கு வந்தவருடைய கட்டளைகளை சொல்றப்போ, மோசே மூலம் சொல்றப்போ 20 கட்டளைகள் நம்ம அவ்வளவு தூரம் வாசிக்க முடியாது. ஏன்னா SMS காலத்தில் இருக்கோம், ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ். விஷயத்தை சொல்லு பொண்ணு லெட்டர் இருப்போம். அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த அப்பா அவர்களுக்கு நான் நலம், நீங்கள் நலமா? நான் என்னுடைய நண்பர்கள் நலம், நீங்கள் என்னுடைய அக்கா நலமா, அம்மா நலமா, அக்கா நலமா? அப்படிலாம் எழுதிதான் ஒரு இங்கிலாந்துல கடைசியில் எனக்கு ஃபீஸ் கட்டணும், பணம் ஒன்று எழுதிருப்பான். அது இங்கிலாந்து. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. ஐ வாண்ட் 50,000 ப்ளீஸ் கல்ச்சர் செஞ்சு முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு மனுஷன் வேகமா ஓடிக்கிட்டான். ரொம்ப ஸ்பீடு, பயங்கரமான ஸ்பீடு. போக்குவரத்து பார்த்தீங்கன்னா சென்னையில இருந்து ட்ரெயின் 4 ட்ரெயின் ஓடிச்சு திருநெல்வேலிக்கு, தென்காசிக்கும். இன்னைக்கு 12-13 ட்ரெயின் போகுது. அப்பவும் திங்கள் செவ்வாயில கூட டிக்கெட் கிடைக்கும். நான் பிஸ்னஸ்ல இருந்து என் கூட பையன் ஒரு பையன் வீட்டில் இருக்க மாட்டேங்கிறானே, எல்லா பையனும் கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. அவன் சொல்றான். ஏன்னா மெயின் ரோட்ல போறப்ப எல்லா நம்பரும் பெரிய ஹோட்டலையும் ஞாயிற்றுக்கிழமையோ சனிக்கிழமை வெள்ளிக்கிழமையோ லைன்ல தான் நிக்க வேண்டியதுக்கு சாப்பிட்றது ரீசன் கிடையாது. இந்த மாதிரி காசு கொடுத்து சாப்பிட அந்த அளவுக்கு மனுஷனுடைய போக்குவரத்து. ஃப்ளைட்ல போனா ஃப்ளைட் டிக்கெட் ஃபுல்லு, ட்ரெயின்ல வந்தா ட்ரெயின் டிக்கெட் ஃபுல்லு, பஸ்ல போனா பஸ் ஃபுல்லு. இன்னும் மெட்ரோ ரயில் இல்லை, அண்டர்கிரவுண்ட்ல ட்ரெயின் ஓடுது, 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுது. கிட்டத்தட்ட அந்த ட்ரெயின்ல பார்த்தீங்கன்னா 7:30 மணிக்கு போனா நிக்கிறதுக்கு இடம்ல ட்ரெயின்ல கூட்டம். சரி, மற்றொரு கூட்டம் வந்துச்சுன்னு பார்த்தா அவன் 2 வீலர் ரோட்ல ஓட முடியாத அளவுக்கு கூட்டம். அதுக்கு மேல காரு நகர்ந்து தான் பின்னால இருந்து 2 பேர் தள்ளிட்டு போன மாதிரி தான் இருக்கு. 10 மணி 12 மணிக்கு காலையில சென்னையில கிளம்பி குரோம்பேட்டையில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு 2 மணிக்கு வந்து முடிச்சு 2-5 நிமிஷம் அந்த ஃபங்க்ஷன்ல இருந்துட்டு அப்புறம் குடுகுடுன்னு ஓடியாந்து ட்ரெயினை வந்தே பாரத்தை பிடிச்சு ஓடி வந்திருக்கிறேன். ஆனா அந்த அளவுக்கு டிராபிக் மூவ்மெண்ட், எங்க பார்த்தாலும் கூட்டம், மக்கள் போக்குவரத்து அதிகமாயிடுச்சு, மக்களுடைய தேவைகள் அதிகமாயிடுச்சு. அந்த தேவைகள் மத்தியில நம்ம முதலாவது எப்போதுமே கடவுளை தேடுறப்போ மட்டும்தான், ஆண்டவரை தேடுறப்போ மட்டும்தான் ஆண்டவர் எல்லா நிலையிலும் ஆசீர்வதிக்க மாட்டார். நம்ம கடவுளை தேடுறோமா? சோவியத் அரசு, சோவியத் ரஷ்யான்னு வாங்கும் சமநிலை ஓனர்கள் எல்லாமே கவர்மெண்ட் தான் நடக்கும். ஒருத்தருக்கு இருக்கணும், ஒருத்தர் பேசணும், ஒருத்தர் வியாழக்கிழமை இருக்குது, அவங்க வியாழக்கிழமை பேசுவாங்க, ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை இருக்கணும், ஞாயிற்றுக்கிழமை மற்றவர்கிட்ட பேசுவாங்க. மற்றபடி ரோட்டில் பார்த்தாலும் விஷ் பண்ண மாட்டான். அவ்வளோ வேகமான உலகம், அவ்வளோ ஸ்பீடு. அங்கே ஓன எல்லாமே கவர்மெண்ட் தான் நடத்துது, எல்லாமே கவர்மெண்ட் தான். ரஷ்யாவில்
முன்னாடி கம்யூனிஸ்டா இருக்கிறப்போ, ஆனா கடவுள் இல்லம்மா, கடவுளை நம்பாத, கடவுளை நம்பிக்கிற முட்டாளமா. ஆனா அவ்வளவு ஓடி ஓடி உழைச்ச அந்த ஊர்ல உணவு பற்றாக்குறை, உணவு இல்லை, உணவு தேவையான உணவு இல்லை. ஆனா அதே இங்கிலாந்துல போனீங்கன்னா அப்படி ஒரு தலைமைத்துவம், முதலாளித்துவம். நம்ம ஊரை போல சட்டங்கள் அமைந்தது, முதலாளித்துவம் வாய்ந்த ஊர். ஆனா அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா உணவு ஈஸியா கிடைச்சது, மக்களுடைய வாழ்வு நிலை நல்லா இருந்துச்சு. காரணம் என்னன்னா, அந்த மக்கள் சொல்றாங்க, நாங்க கடவுளை தேடுறோம், நாங்க ஆண்டவரை தேடுறோம். முதலாவது நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் சர்ச்சுக்கு போயிடுறோம், சர்ச்சில் உட்காந்துருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்து வேதத்தை வாசிக்கிறோம், வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி எங்களுடைய பணிகளை தொடங்குறோம். என் பணிகளை தொடங்குறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர், நம்முடைய தேவையை சந்திக்கும் ஆண்டவர். அதான் நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறோமா? யார் இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து மத்தியில சொல்லியிருக்கிறாரு? நான் திரும்ப அதை மத்திய முழுசா வாசித்தேன். அவர் சொல்றாரு, நீயோ தர்மம் செய்ய போது. நான் தர்மம் பண்ணிட்டேன், பெரிய ஆள் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன், ஆனா நீயோ தர்மம் செய்ய போகுதுன்னு சொல்ற. அடுத்து நீயோ ஜெபம் பண்ணும் போது. ஒரு சில ஜெபம் பண்ண சொன்னா பிரசங்கம் முடிஞ்ச பிறகு பாஸ்டா ஜெபத்தை கொடுத்தா பிரசங்கம் 40 நிமிஷம், ஜெபம் 50 நிமிஷம் பண்ணுவாங்க. ஆனால் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து பருவத்துக்கு தகப்பனை நோக்கி பரமண்டில் இருக்கிறீர்கள் பிதாவே, ஹெவன்லி மை ஃபாதர், ஆண்டவரை நோக்கி நீ ஜெபம் பண்ணு. அடுத்து நீ உபவாசிக்கிற. இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் கடந்து போகாத என்று வேதம் சொல்லுது. அடுத்து நீ உபவாசிக்கிறப்போ நீ பாஸ்டிங் இருக்க நீ யார்ட்டுமே சொல்லக்கூடாது. நீ பாஸ்டிங் இருக்க நீ யார்ட்டுமே, உனக்கு மட்டும்தான் தெரியும் பாஸ்டிங் இருக்கிறது. ஒரு இன்னைக்கு 40 நாட்கள் ஒரு சில பாஸ்டர்ஸ் இருக்காங்க சென்னையில. என்னோடு வட சென்னையில் அநேக ஊழியர்கள் உறவுல இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, ஐயா ஒரு ஜெபம் வச்சிருக்கேன், எதுக்கு தம்பி? ஐயா 40 நாள் பாஸ்டிங் ஆரம்பிக்க போறேன், 20 நாள் பாஸ்டிங் ஆரம்பிக்க போறேன், நீங்க வந்து ஆரம்பிச்சு வைங்க. இல்லை 20 நாள் பாஸ்டிங் முடிக்க போறேன், நீங்க வந்து ஜெபம் பண்ணி முடிச்சு வைங்க. இன்னைக்கு எங்க திருச்சபை மக்களுக்குலாம் நான் பாஸ்டிங் முடிக்கிறதுல பிரியாணி கொடுக்க போறேன், சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, மட்டன், ஏதோ ஒன்று கொடுப்பார். ஆரம்பிக்கிற அன்னைக்கு ஏதோ ஒன்று கொடுப்பார். ஆனா சொல்ற, நீயோ உபவாசிக்கும் போது உன் தலையில் எண்ணெய் பூசி பிறருக்கு சொல்லாதங்க. அடுத்து சொல்றாரு, ஒரு நீ பூமியில் பொக்கிஷத்தை சேர்க்கணுமா, பிக்சர் பண்ணாத. 2016 நவம்பர் 8ஆம் தேதி பணம் செல்லாதுன்ட்டாங்க. உலக அளவில் இந்தியாவுடைய பணம் 0 வேல்யூ. 500 ரூபா 1000 ரூபா நோட்டு அன்னைக்கு 500 ரூபா நோட்டு அன்னைக்கு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரு இடத்துல இருந்தேன். 500 காஃபி, டீ, சூப்பர் டீ குடிச்சிட்டு 10 பேர் போனோம். டீ குடிச்சிட்டு 500 ரூபா நோட்டு எடுத்து கொடுத்தேன். சார், திஸ் இஸ் பேப்பர், ஓ கரன்சி, இதுக்கு வேல்யூ இல்லைங்க. 500 ரூபா செல்லாதுட்ட. பேங்க்ல ஏடிஎம்ல வச்சு பணம் செலவு பண்ணாங்க. 1 வாரம் அவுட்டு, பசி பட்னி. யாரெல்லாம் ஏடிஎம் வச்சு செலவு பண்ணாங்களோ எல்லா பேங்க்கும் போயிட்டாங்க, எல்லா நோட்டையும் செலவு பண்ணாங்க, செல்லாதுட்டாங்க. இதான் சொல்ல, பூமியில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறாங்க. ஒரு நாள் நீங்கள் நிறைய பேங்க்கில் பணம் வச்சுருந்தீங்கன்னா அந்த பணம் ஒரு நாள் வேல்யூ இல்லை, இன்னும் ஏதாவது சொல்லக்கூடிய ஒரு அரசெல்லாம் வரும், சொல்ல முடியாது. இப்போ பூமியில் நீங்கள் பொக்கிஷம் சேர்த்து வைக்காதீங்க. அடுத்த காரியம் சொல்கிறேன், நீங்கள் அடுத்து ஒரு பார்வை, ஒரு சைட்டு வந்து ரொம்ப சரியாக இருக்கணும். நீங்கள் பார்க்கும் பார்வை வந்து தப்பான பார்வையாக இருக்கக்கூடாது. உங்களுடைய பார்வையை ஆண்டவர் யூஸ் பண்ணுற பார்க்குறாரு. நம்முடைய பார்வை ஒரு சரியான பார்வையா இருக்கணும். அடுத்து நீங்க வேலையில நீங்க உலகத்தை பொறுத்தவரையா நீங்க வேலை செய்யறப்போ அந்த வேலை உண்மையான வேலையா இருக்கணும். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களே. இந்த பிரேயர் டைம்ல அந்த தம்பி இதை போட்டால், உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களே. வாழ்க்கையில் ஆண்டவர் உண்மையை எதிர்பார்க்க மாட்டவர், ட்ரூத் மட்டும்தான் ஆண்டவற்ற உண்மை. எரேமியா 9:33 சொல்றாரு, இவன் மனம் உண்மை உள்ளது என்று. தானியேல் சொல்ற, உமக்கு முன்னதாக இன்னோசென்ட், நான் பாவம் செய்யல, உண்மையுள்ள மனிதனாக இருந்தேன். இந்த உண்மை, இந்த ட்ரூத். எந்த மனிதன் உண்மையோடு ஆண்டவர்கிட்ட திரும்புறமோ, என் பார்வை சரியா இருந்தது மட்டுமல்ல, நான் உண்மையுள்ள மனிதனாய், கண்கள்ல உண்மையுள்ள மனிதனாய், என் வேலையில உண்மையுள்ள மனிதனாய் காணப்படணும். அடுத்து சொல்றாரு, நீ கவலைப்படாத, உங்கள் இதயம் கலங்காது இருப்பதாக.
காக்கா 2 வீடாங்க வச்சிருக்கு. கடைசி ரிட்டைர்மெண்ட் காலத்துல ஒருத்தர் கவர்மெண்ட்ல வேலை செய்யற அட்டெண்டரா 4 வீடு வாங்கிட்டாரு. என்னங்க, நான் ரிட்டையர்ட் ஆன பிறகு வாடகை வருங்க, கடைசி காலம் பஞ்சம் இல்லாம போயிட்டான்னு 3 வீடு வாங்கியிருக்காரு. ஒருத்தர் 8 வீடு கட்டிட்டு இருக்காரு. ரிட்டைர்மெண்ட் அப்புறம் லேக்ஸ் கணக்கா வாடகை வந்திருக்க, பிரச்சனை இல்லைங்கிறாரு. காக்கா எத்தனை கூடுங்க கட்டி வச்சிருக்கு, குருவி எத்தனை கூடு கட்டி வச்சிருக்கு, பறவைகள் எத்தனை கூடு கட்டி, ஒன்றும் கிடையாது, ஒரே ஒரு கூடு தாங்க. அந்த கூடை பார்த்து அப்பதான் சொல்ற, காகங்களை கவனித்துப்பார், குருவிகளை கவனித்துப்பார், அவை மூப்பதுமில்லை சேர்ப்பதில்லை. ஒண்ணுமே இல்லையே. அந்த காகங்களுக்கே பிழைப்புட்டா உனக்கு எனக்கு ஏன் பிழைப்புட்ட மாட்டார் ஆண்டவர்? அவர் சொல்றாரு, இதெல்லாம் உண்டாக்கடவுனாரு. ஆனா மனுஷன் உண்டாக்கணும் தமது சாயலால். ஒரு நிலைக்கல்லை கண்ணாடி முன்னால போய் நின்று அவருக்கு மூக்கு எப்படி இருக்கோ, அவருக்கு காது எப்படி இருக்கோ, அவர் எந்த கலர் இருக்கோ அதே மாதிரி மனுஷனை தமது சாயலால் மனுஷனை உருவாக்கி சொந்த சுவாசத்தை கொடுத்தார். டீஸ் பண்ணி மனுஷன் அழகா ஒரு ஓவியர் வரைகிற மாதிரி அழகா அந்த ஆச்சு போட்டு அந்த தாடி வச்சு எப்படிலாம் நினைக்கிறாரோ அப்படிலாம் வச்சு அவர் அந்த மாடல்ல நம்மளை உருவாக்குறாரு. அப்ப நான் பசியா இருக்கணும், அவர் என்ன பண்ண மாட்டாரு? நம்ம ஏன் கவலைப்படணும்? ஒரு கப்பல் இந்தோனேஷியா, அரேபியன் இந்தோனேஷியா போய்கிட்டு இருக்கு. எண்ணெய் ஏற்றி என்னன்னா பயங்கரம் பெரிய லோடு அந்த கப்பல்ல அந்த டவர் சிக்னல் திடீர்னு வேற ஒரு ரூட்டுக்கு போச்சு. ஆனா போக வேண்டிய ரூட் ஒரு ரூட்டு சங்கர் கோயிலேருந்து சுரண்டு போனா சேந்தமரத்து வழி தான் வரணும். ஆனா திடீர்னு அது புளிங்குடி போய் வருது. புளிங்குடி திருப்பி அந்த கேப்டன் ஊர்ல இருக்கவங்களாம் கேட்கிறாரு, ரூட்டை திருப்பிக்கிட்டீங்க, நம்ம ரூட் இது இல்லையேங்க, இந்த பொங்கல் கொள்ளக்காரங்களாம் இருக்காங்களே, கடல் கொள்ளையர்கள் உண்டு, அவங்க ரூட்டை திருப்பி கொள்ளடிச்சிருவாங்க, எப்படிப்பட்ட நிலைமை இருக்குன்னு சொல்றாங்க. இல்லை, நான் ஜெபம் பண்ணேன், கடவுள் என்னை இப்படி திருப்பி விட்டுருக்காரு. திருப்பி ஒரு கப்பல் பழுதடைந்து விபத்துக்குள்ளான நிலைமையில அதுல இருக்க ஒர்க்கர்ஸ் 150 பேர் உணவு தண்ணி இல்லாம அப்படியே பயத்துல ஒரு மாதிரி நட்டிக்கு போயிருக்காங்க. 150 பேர் இறக்க போறாங்க. அந்த நேரத்துல இவங்க போனாங்க, போய் அந்த 150 பேரையே காப்பாற்றினாங்க. அந்த 150 பேருக்கும் உணவு தண்ணி கொடுத்தாங்க. கப்பலில் குடிக்க தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, அப்படிப்பட்ட ஒரு கண்ணீரான நிலைமையில இருக்கிறப்போ கடவுள் தேடி போய் அந்த மனுஷனை கொடுக்குறாரு. இதுதான் ஆண்டவர். அதுதான் ஆமோஸ் 1:5 சொல்லுவார், அது கர்த்தரை தேடுங்கள், பெத்தேலுக்கு போகாத, கில்காலுக்கு போகாத, ஆண்டவரை தேடுங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அதுதான் மத்திய முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் உலக பிரகாரம். ஏன் கவலைப்படுற? ஏன் ஒரிப்படுற? ஒரு பறவையை பார், புல்களை பார். நேற்று பெஞ்ச மழையில இன்னைக்கு வந்தது காளான், ஆனா நாளைக்கு அந்த காளான் அழுகி போகும். அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறப்ப நீ ஏன் கவலைப்படுற? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், அதாவது சீச்சுதலால் ஆண்டவரை தேடுங்கள், கர்த்தரை தேடும்படி கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று ஓசியா 5:6 சொல்றார். யோசியா 6:1 கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்றார்கள். ஏசாயா 55:7 துன்மார்க்கத்தை அக்கிரமக்காரன் தன்னைவிட விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் என்று சொல்கிறார். மத்தேயு 7:7 சொல்றார், கேளுங்கள் தட்டம் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுகிற எவனும் பெற்றுக் கொள்கிறார் சொல்றாரு. ஒருவேளை சங்கீதம் 50 ஆபத்தில் அவர் நோக்கி கூப்பிட்டார்கள், வார்த்தை அனுப்பி குணமாக்கி இக்கட்டுகளிலிருந்து வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். சங்கீதம் 147:18 வார்த்தை அனுப்பி உருகப்படும் ஆண்டவர். அவர் வார்த்தை அனுப்பி உருகப்படும். அவரை தேடுறப்போ நிச்சயமா விடுதலை கிடைக்கும், விடுதலை நிச்சயமா கிடைக்கும். முதல் சகோதரி இரவெல்லாம் தூக்கல்ல, ரொம்ப அழுதாங்க. எத்தனையோ மருந்து போட்டேன், எல்லாத்தையும் தூக்கல்ல நாங்க. ஆனா கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். அவங்களை ஜெபிக்க சொன்னாங்க, பிள்ளைகளை ஜெபிக்க சொன்னாங்க. அந்த பிள்ளைகள் தன்னுடைய அம்மா அப்பா கண்ணீரோடு ஜெபம் பண்ணுச்சு. அந்த ஹீலிங் எப்படி வந்துச்சுன்னு அவங்களுக்கே தெரியல. அதுதான் சொல்ற சங்கீதம் 63 தேவனே நீர் எங்கே? அதிகாலை உங்களை தேடுறப்பா, காலையில உங்களை தேடுற. அந்த காலை ஆராதனை இல்லை, காலை ஆராதனை என்பது ரொம்ப சூப்பர். கரும்பு சாப்பிட்டீங்கன்னா குடிக்கிறதுக்கு கடிக்கிறதுக்கு ஈஸி.
ஆனால் உப்பு கறிக்கும். கடிக்கிறதுக்கு கஷ்டம், ஆனால் ரொம்ப இனிக்கும். அதே மாதிரி தான் காலை தூக்கம். காலையில் எழுந்திருக்கிறது அவ்வளோ ஒரு கஷ்டம். படுத்ததே 12:35 12:45 படுத்தேன். எதுக்கு இப்படி வரணும்? 6 மணி சர்வீஸ் அடுத்து 8 மணி சர்வீஸ் போகிறோம், 9 மணி சர்வீஸ் போகிறோம், சாயங்காலம் போகிறோம், எதுக்குமே 5 மணிக்கு வரோம். எப்படி எடுத்துருக்க முடியும்? எத்தனை நிலைமைகள், எத்தனை போராட்டங்கள் என் மேலே முடியுமா? நேற்றுலாம் தூங்கலையே, பகலில் ட்ராவல் பண்ணியிருக்கேன், ஓடிக்கிட்டே இருந்திருக்கேன். எதுக்கு இப்படி வரணும்? எதுக்கு இப்படி போகிறோம்? மனது என்னோடு என் மனது போராடுது. அதுதான் சாத்தான் என்பவன். அந்த சண்டே ஸ்கூலில் கருப்பு ட்ரெஸ் போட்டு போடுவாங்கல்ல, மனது தான் சாத்தான். சண்டே ஸ்கூலில் அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டு அவன் சாத்தான் இல்லை, நான் தான் சாத்தான். அத்தனை போராட்டங்கள் 12:45 மணிக்கு படுத்தேன். சரியா தூக்கம் கூட வரல. ஒன்று டென்ஷன், எப்படி எழுதுக்க முடியும்? காலையில் எழுந்திருக்க மக்களுக்கு ஏதாவது சொல்லணுமே, டென்ஷன். திரும்ப இருந்து 2 நிமிஷம் ஜெபம், 2 நிமிஷம் தான், 2 நிமிஷம் கூட இருக்காது, 1 நிமிஷத்துக்குள்ளதான் இருக்கும். திரும்ப ஜெபம் பண்ணிட்டு படுத்தேன், திரும்ப தூக்கம் வந்துச்சு. ஆனால் நான் வச்சது 4:30 அலாரம். 4:19 ஆண்டு வெளியிட்டு எழுந்திருக்கப்போ தூங்கிட்டேன், வெட்டப்பட்டேன். ஆனால் இந்த வாரத்துடைய தேவைகள் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். இந்த வாரத்துடைய பிஸ்னஸ், டிஎஸ் பத்தொன்பது, டிஎஸ் பெருகாயம் அண்ட் ஈசோ அண்ட் 5 பெட்ரோல் பங்கு, 2 ஸ்கூலு, பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்று பில்ட் ஆகிட்டு, வீட்டில் டாக்டர்ஸு, அப்புறம் அந்த ஸ்டஃப்பு, அப்புறம் கல்யாண சத்திரம், பல தொழில்கள், விவசாயம். ஆனால் எல்லா நிலையிலும் ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தாங்க. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் ஒரு வழியாக இடத்தில் வருவார்கள். அவர்கள் மாவு செய்கிற தொட்டி. ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. காலையில் எழுந்துட்டேன், வந்துட்டேன், ஒரு பெரிய திருப்தி இருக்கு. நிச்சயமா ஆண்டவர் விடுதலை கொடுக்க மாட்டார். கடந்த வாரம் முழுவதும் நம்மை பாதுகாத்திருக்கிறார். அந்த ஆண்டவர் இந்த கால வேளையில் அவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். கர்த்தரிடத்துல தேடி வந்திருக்கிறப்போ, நீங்க கர்த்தரை தேடுறப்போ ஏதாவது ஒரு வழியில போனாங்க என்ன பண்ணுவாங்க, விட்ட ஒரு டிராவல்ல, தேவையில, கஷ்டத்துல, வியாதியில ஜெபம் பண்றப்போ அந்த ஜெபத்தை அப்படியே கேட்டு அப்படியே கொடுக்க மாட்டவர். உனக்கு விரோதமா இவ்வளவு கர்த்தரை நம்ம தேடினா போதும். என் மகன் ஒரு ஆர்த்தோ டாக்டர், அப்பதான் ஜஸ்ட் அந்த ஆர்த்தோ டாக்டர் எம்எஸ் ஆர்த்தோ போகணும், எம்பிபிஎஸ் முடிச்சுட்டான். அவன் முடிச்சு போறப்பதான் அந்த நீட் வருது, அவனுக்கு இடத்துல. ஆனால் நீட் ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு வந்தான், போதும் மார்க் எங்கள் அப்பா வாங்குவான்ட்டு வந்தான். ஆனால் ஜஸ்ட் மார்க்கு எங்கள் அப்பா எப்படியாவது வாங்கிடுவேன், அவனுக்கு ஒரு நம்பிக்கை. ஆனால் நானும் ஒரு கை நாட்டு, ரொம்ப பெரிய லெவல்லாம் படிக்கல, பெரிய ஆட்கள் எனக்கு தெரியாது, குட்டி குட்டி பாஸ். இப்போ இவற்றை ரெக்கமெண்ட் பண்ணது டேனியல் ஐயா குற்றால, ஸ்டீவ் ஐயாட்ட கூட சொல்லல, பேச மாட்டேன், பெரிய பாஸ்டர்கிட்ட பேசுறதில்ல, பிஷப்கிட்ட பேசுறதில்ல, குட்டி குட்டி பாஸ்டர் தான் நான் பேசுவேன். டேனியல் ஐயாட்ட தான் காலையில் ஏதாவது சர்வீஸ் கொடுக்க பையா பண்ணுன்னு சொன்னேன். கேட்டேன் நான், அவர் சொல்லிட்டு எதிர்பார்க்கவில்லை. இந்த தோவுன்னு சொன்னார், இல்லை முடியாது, நான் இப்படி கிடக்க போகிற மாதிரி எனக்கு குரூப்ல சொல்லுவேன், இதான் எனக்கு வசதி, இப்படிதான் ப்ரோக்ராம். அதே மாதிரி எனக்கு பெரிய ஆட்கள் எப்பவுமே பார்க்க கிடையாது, சின்ன ஆட்கள் தான். பெரிய ஆட்கள் கூட பெரிய உறவு வச்சுக்க மாட்டேன், என்னுடைய ஹேபிட் அப்படி ஆகிட்டு. ஆனால் அவர் பையனுடைய பெரிய நம்பிக்கை. ஒரு நாள் ஒரு சர்ச்சு டெடிகேட் பண்ணிட்டு என்னுடைய காரில் வேலூர்லேருந்து ஒரு சென்னை இருக்கேன். 6 மணிக்கு பூந்தமல்லியில் இருக்கேன், நான் 5:45 8:20 பொதிகையில் ஏறணும். சென்னையில் வந்து வீட்டுக்கு போய் பெட்டி எடுத்துட்டு போகணும். பெரிய வருத்தத்தில் வரேன், மகனுக்கு சீட்டு கிடைக்கிறேன். என் கூட எனக்கு 4 பேர், 5 பேர், ஒரு தம்பி வந்திருக்கிறார், டிரைவர் தம்பி, இன்னொரு எஸ்ஏ ஒருத்தர் வந்திருக்கிறார், அன்னைக்கு வந்து ரிட்டையர்ட் எஸ்ஏ ஒருத்தர், அதே மாதிரி இன்னொரு தம்பி வந்திருக்கிறார். அவர்கிட்ட ரிட்டையர்ட் எஸ்ஏ சொன்னேன், ஐயா ஜேம்ஸ் இருக்கார், என் மகனுக்கு டிரைவருமே கிடைக்கல, மன அமைதியே இல்லை, அவன் எம்எஸ் சேரணும், ஆர்த்தோ பிஜி படிக்கணும், முடியல, பணத்தை கையில் வச்சுட்டு சுற்றுறேன்னு. அவருக்கு அது தெரியாது, அவரும் எஸ்ஏ, அவ்வளோதான். அவர் சொன்ன அவ்வளோதான், அப்படி பேசிக்கிட்டே ஃபோனை போடுறாரு, மொத்தத்தை கொடுத்தாரு ஃபோனை.
அப்போ என்னாச்சு சொல்லுங்கன்னாரு. என்னத்தை சொல்ல, நீ யாருன்னே தெரியாது, ஃபோனை போட்டு என்னதையா சொல்லுங்க. என்ன அவர் சொன்னார், ஏதோ பைக் சீட்டு வேணும். ஆமாங்க, காலையில் வாங்க வாங்கிடுவாங்க, அந்த வேர்க்கலை மிட்டாய் வாங்க மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி வாங்கிடுவாங்க. வேர்க்கலை கடையில் போனால் காசு விட்டு வேர்க்கலை மிட்டாய் தந்துடுவாங்க, பிஸ்கட் தந்துடுவாங்க. அதே மாதிரி சீட்டு நம்ம ஆண்டவரை தேடுறப்போ உங்களுக்கு சந்தோஷமாக நான் நினைச்சு முதல்வர்களை ஆசீர்வதிப்பேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் சொல்றாரு. நான் உங்களை ஆசீர்வதிக்கப்படும் தான் தெரியும். ஐயா, இன்று ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. நீங்க முதலாவது தேவை எந்த காரியம் உங்க வாழ்க்கையில வேண்டாலும் முழங்கால இல்லைங்க. ஏற்ற காலத்துல ஏற்ற வேலையில உங்களை உயர்த்தும்படி ஓங்கி உயர்த்துக்குள் நீங்க அமர்ந்திருக்கிறப்போ நிச்சயமாகவே உயர்த்தும் ஒரு ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும் போது ஒரு காலம் வெட்கப்பட்டு போறதில்ல. ஒரு விசை கூட அவரை நோக்கி பார்த்தோம். நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி உதவி எனக்கு அளித்தே உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். உங்களுடைய கிருபையை தேடி வந்திருக்கிறோம். அதிகாலமே தேவனே, அதிகாலமே முகத்தை தேவைப்பா. உங்களுடைய புது கவியாரை நிரப்புகிற சங்கீதம் 63 சொன்ன மாதிரி முதலாவது தேடி ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள். மாற்றப்படி வெத்தேலுக்கு போக வேண்டாம், கில்காலுக்கு போக வேண்டாம், கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள். வார்த்தைப்படி தகப்பனே, ஐயா, அந்த பறவைக்கு நீ வாழ்வுட்டுற ஆண்டவர் எனக்கு வாழ்வு கொடுப்பீங்க நம்பிக்கையோடு தகப்பனே. ஐயா, இந்த நாளில் என்னுடைய பலவீனம், எனக்கு ஒரு மூட்டு வலி இருக்குப்பா, அந்த மூட்டு வலியிலிருந்து எனக்கு விடுதலை இல்லையே. அந்த விடுதலைக்காக எத்தனையோ மருத்துவர்கள், எத்தனையோ வைத்தியங்கள், எத்தனையோ மாத்திரைகள் சாப்பிட்டோம். எனக்கு அந்த மூட்டு வலியிலிருந்து முழுமையான விடுதலை இல்லப்பா. எனக்கு சுகர் நிமித்தம் என் காலில் ஒரு அரிப்பு இருந்து கொண்டே இருக்கு. குஷ்டரோகி கால் மாதிரி என் கால் காணப்பட்டுக்கிட்டே இருக்கு தகப்பனே. எனக்கு அந்த அரிப்பிலிருந்து விடுதலை இல்லையே. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக, அந்த அன்பு மகனுக்காக தகப்பனே, எனக்கு என் மகளுக்கு திருமண காரியங்கள் கூடி வரலப்பா. எத்தனை வந்தாலும் பணம் இல்ல, கலர் இல்ல, படிப்பு இல்ல, ஏதோ ஒரு குறை சொல்லி போய்கிட்டே இருக்காங்க. அந்த திருமண காரியங்களுக்காக தகப்பனே, ஒரு விஷயம் கூட மருத்துவமனையில் இருக்கிற என்னுடைய மனைவிக்காக தகப்பனே, மனைவியோட பலவீனங்கள், சோர்வுகள் மாற்றப்பட வேண்டும். என் மனைவிக்கு ஏற்ற வேலையில ஒரு விடுதலை வேணும்பா. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, ஒரு விஷயம் கூட என்னை நோக்கி பார், உனக்கு விடுதலை கிடைக்கும் சொல்லியிருக்கீங்க. உங்க நோக்கி பார்க்கிற தகப்பனே, ஒரு விஷயம் கூட நீங்க பிளஸ் பண்ண போற தயவுக்காக கூட, உங்களுடைய கிருபை எங்களோட இறங்க போற தயவுக்காக கூட ஆசீர்வதிக்கப்பா. இந்த கால வேளையில என்னுடைய பிரச்சனைகளெல்லாம் சொல்லியிருக்கேன். ஆனா முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள் என்று சொன்னீங்க தகப்பனே. இதோ நான் சொல்லிட்டேன், உங்களுடைய பாதத்துல சொல்லியிருக்கேன். இன்று முதல் ஜெபிக்க போறேன். குறிப்பிட்ட நேரம் கதவை மூடி பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே என்று நான் ஜெபிக்க போறேன்பா. ஒரு விஷயங்கள் எங்கள் பிசாசு ஜெபத்தினால் உபவாசத்துல கடந்து போகாத வார்த்தைப்படி நான் ஒரு ஜெபத்தோடு உபவாசத்தோடு ஜெபிக்க போறேன் தகப்பனே. என் கண்கள் தெளிவுள்ளதாய் மாற்ற போற தகப்பனே. ஐயா, இந்த உலகத்து பிரகாரம் எனக்கு பொக்கிஷம் வேண்டாம். ஐயா, உண்மை மட்டும் தேட போறேன்னு ஒப்பு கொடுக்கிற அந்த அன்பு சகோதரிக்காக, அந்த அன்பு சகோதரியை விடுதலைக்காக, ஐயா, அந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஐ வில் பிளஸ் ஃபார் டுடே சொன்னீங்க. அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும் தகப்பனே. அந்த விடுதலை எனக்கு வேணும். ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்கு நீங்க இறங்கி ஒரு விடுதலை கொடுக்க போற தயவுக்காக கூட, வயதான காலத்துல எனக்கு யாருமே ஆதரவு இல்லை, எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்